பைபிள் ரிசர்ச் டெக்ஸ்ட் வீடியோ. இயேசுவின் பிறப்பின் நோக்கம் என்ன? பாவத்திலிருந்து ரட்சிக்க அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். மத்தேயு 1:18-21. தேவன் நம்மோடு இருக்க அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:22. சந்தோஷத்தை உண்டாக்க தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:10-11. சத்துருக்கள் நின்று விடுதலை தர ஆதி முதல் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்கள் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகள் என்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். லூக்கா 1:73-75. இயேசு புரஜாதிகளுக்கு ஒளி, இஸ்ரவேலுக்கு மகிமை. புரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். லூக்கா 2:30-32. வெளிச்சம் தர சமாதானத்தின் வழியிலே நடத்த அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். லூக்கா 1:78-79. பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்க அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அப்போஸ்தலர் 3:26. விரோதமாக பேசப்படும் அடையாளம். சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். லூக்கா 2:34. பிதாவின் சித்தம் செய்ய அவர் இயேசு உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். எபிரேயர் 10:5-7. உன்னதமானவருடைய குமாரனாக இருக்க அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். லூக்கா 1:32-33. தாவீதின் சிங்காசனத்தை திடப்படுத்த நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஏசாயா 9:6-7. யூதருக்கு ராஜாவாக ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். மத்தேயு 2:1-2. ராஜாவாயிருந்து ராஜரீகம் பண்ண இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும்.
இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பதே. எரேமியா 23:4-6. நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பூமியில பிறக்கச் செய்த அன்பிற்காக நன்றி அப்பா. மனுக்குலத்தை மீட்கும்படி, பாவத்தில் இருந்து ரட்சிக்கும்படிக்கு உம்முடைய மகனை எங்களுக்கு அனுப்பி தந்த அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. அதற்காக குமாரனை பிறக்கச் செய்தது மாத்திரமல்லாமல் சிலுவையிலே மரிக்கவும் செய்தீர். ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. மனுக்குலத்தை ரட்சிக்கும்படி குமாரனை கொடுத்தீரப்பா. அதே போல நாங்கள் நீதிமான்களாக மாறும்படி, தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழும்படிக்கு அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கச் செய்த அன்பிற்காக நன்றி அப்பா. இம்மானுவேலராய் இயேசு எங்களோடு கூட இருக்கும்படிக்கு ஆண்டவரே, நீர் குமாரன் இயேசுவை பூமியில் பிறக்கச் செய்த அன்பிற்காக நன்றி அப்பா. எல்லா ஜனத்துக்குமான சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியவராய் ஆண்டவர் இயேசு பூமியில் மனுக்குலத்தை சந்திக்கும்படி பிறந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. சத்துருக்கள் கைகளில் இருந்து விடுதலை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் நீர் பிறந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி அப்பா. இரட்சணிய கொம்பாக இயேசு நீர் பிறந்தபடியினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோமே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு பிரஜாதிகளுக்கு ஒளியாக, இஸ்ரவேலுக்கு மகிமையாக நீர் ஆண்டவரே பூமியிலே உண்டானீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோமே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு மகிமை, சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு மகிமை, சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு மகிமை. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனே உமக்கு மகிமை. ராஜாதி ராஜாவை மகிமை. பிரஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கிற இயேசுவே உமக்கு மகிமை. இஸ்ரவேலுக்கு மகிமையாக இருக்கிற இயேசுவே உமக்கு மகிமை. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. உண்மையாக பிரஜாதிகளுக்கு நீ ஒளியாக இருக்கும்படி, உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிற இயேசு ஒவ்வொரு பிரஜாதி மக்களுக்கும் நீ ஒளியாய் மாறும்படி, இஸ்ரவேலுக்கு மகிமையாக இருக்கும்படி, இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணத்தக்கதாக தேவனில் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த காலத்திலும் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுங்க ஆண்டவரே. ஜனங்களுக்கு கால்களை சமாதானத்தின் வழியிலே நீ நடத்துங்க ஆண்டவரே. உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் ஜனங்களை சந்திப்பீராக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நீர் எங்களை சந்திக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி ஜனங்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். என் ஆண்டவர் இயேசு நீ பிறந்த நோக்கம் நிறைவேறட்டும் ஐயா. என் ஆண்டவர் இயேசுவே நீர் பிறந்த நோக்கமானது நிறைவேறட்டும் ஐயா. என் ஆண்டவர் இயேசுவே நீர் பிறந்த நோக்கமானது நடக்கட்டும் ஐயா. என் இயேசுவே தேவகுமாரனே, நீர் பிறந்த நோக்கம் நிறைவேறும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, பொல்லாங்கிலிருந்து, பாவத்திலிருந்து, இருளின் வல்லமையிலிருந்து ஜனங்களை விடுவித்து ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ராஜாவே, விரோதமாய் பேசப்படுகிற ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு பூமியிலே பிறந்தீர், அது நிறைவேறட்டும் அப்பா. அநேகருடைய இறுதிய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக தேவனீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. விரோதமாய் பேசப்படும் அடையாளமாய்வீராக ஆண்டவரே. அநேகர் விழுவதற்கும் எழுகிறதுக்குமான ஒரு அடையாளமாய் என் இயேசுவானவர் மாறும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அமேன் லார்ட். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவின் சித்தம் செய்ய, பிதாவின் சித்தம் செய்ய, பிதாவின் சித்தம் செய்ய, பிதாவின் சித்தம் செய்ய ஆண்டவர் தாமே. ஆண்டவரே, பலியும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை செய்யும் படிக்கு நீர் வந்தீரப்பா. ஆண்டவரே, தகன பலிகள் அவருக்கு பிரியமானதல்ல, பாவ நிவாரண பலிகள் தேவனுக்கு பிரியமானதல்ல. சித்தத்தை செய்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக இயேசுவானவர் பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்து பிறந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இயேசுவானவர் தேவனுடைய குமாரனாய், உன்னதமானவருடைய குமாரனாய் பூமியிலே வெளிப்பட்டீரே, அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தாவீதின் சிங்காசனத்தை ஆண்டவரை திடப்படுத்தும்படிக்கு நீர் பிறந்தீரே ஆண்டவரே. ஆண்டவர் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு நீ பூமியிலே பிறந்தீரே. உடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும்
முடிவில்லையே, இதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம். சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் குமாரன் மூலமாய் தாவீதின் சிங்காசனத்தை திடப்படுத்த போவதற்காக நாங்கள் மனதார துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். ஐயா, யூதருக்கு ராஜாவாக பிறக்கும்படிக்கு தேவகுமாரன் வந்தீரே, யூதருக்கு ராஜாவாக பிறக்கும்படிக்கு தேவகுமாரன் வந்தீரே, யூதருக்கு ராஜாவாக இருக்கும்படிக்கு தேவகுமாரன் வந்தீரே. அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், அதற்காக நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம். ஆண்டவரே, ராஜாவாக இருந்து இயேசுவானவரே, நீ ராஜரிகம் பண்ணும்படிக்கு பூமியில் பிறந்தீரே, நீ ராஜாவாக இருந்து பூமியில ராஜரிகம் பண்ணும்படிக்கு ஆண்டவர் பூமியில் பிறந்தீரே. ஆண்டவரே, நாணமாய் நடப்பா, ராஜரிகம் பண்ணுவா, நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பா. ஆண்டவரே, அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி என் ஆண்டவர் இயேசுவே, நீ ராஜாவாயிருந்து நீ ராஜரிகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். ஐயா, மனுக்குலத்தை சந்திக்கும்படி பிறந்த தெய்வமே, இஸ்ரவேலை ரட்சிக்கும்படிக்கு பிறந்த தெய்வமே, ஊழியம் செய்ய வைக்கும்படிக்கு பிறந்த தெய்வமே, ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, நீதியுள்ள சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே ராஜ்ய ஏற்படுத்தும்படிக்கு பிறந்தவரே, சித்த நடக்கட்டும். இன்னைக்கு பூமியில் எத்தனையோ அசுத்தங்கள், எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ அக்கிரமங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், விக்கிரக ஆராதனை, மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், கீழ்ப்படியாவைகள் ஆண்டவர் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். என் ஆண்டவர் இயேசு பிறந்த நோக்கம் பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக, குடும்பத்திற்குள்ளாக, சபைகளுக்குள்ளாக, ஊழியங்களுக்குள்ளாக, பிரஜாதிகளுக்குள்ளாக, இஸ்லாமியர்களுக்குள்ளாக, உலகமெங்கிலுமாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த நோக்கம் நிறைவேறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் அன்பை அறிந்த கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் கூட இயேசுவின் அன்பை தொடர்ந்து தீவிரமாய் ஆண்டவர் அநேகருக்கு காண்பிக்க, அநேகருக்கு இயேசுவின் அன்பை சொல்ல தேவாவியானவர் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேகர் அன்பிற்காக உமக்கு நன்றி, உமக்கே மகிமை கனம் துதியை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.